அது உண்மையாக அதுதானே. இந்துக்கள் ஓட்டு ஓட்டு மொத்தமாக எல்லாம் பொதுமக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கணுன்றக்காண்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் எந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடியும் சொல்லுங்கள்? பார்க்குற எல்லாருக்குமே தெரியுமில்ல. 1 மாதம் 2 மாதத்தில் எந்த கும்பாபிஷேகம் நடத்த முடியும்? எந்த கோயில்? ஒரு கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா குறைஞ்சது 6 மாதம் ஆகும். ஒரு நல்ல ஒரு சபையை கூப்பிட்டு கேளுங்க, 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு வர மேலே தான் ஆகும். 2 மாதத்தில் 3 மாதத்தில் எந்த கோயிலில் பெயிண்ட் அடித்து நீங்கள் நடத்துவீங்க? அப்புறம் வந்து அவங்க வந்து பேர் வாங்குறதுக்கான பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் பணம் போட்டு நடத்துதா? எல்லாமே டோனர் தான். எல்லா வேலைக்குமே இந்த கோபுரத்துக்கு ஒரு டோனரு, உள்ளே பெயிண்ட் அடிக்க ஒரு டோனரு, வெளியில் போர்டு வைக்க ஒரு டோனரு, யாகசாலைக்கு ஒரு டோனரு. இது எல்லாமே டோனர் தான். எந்த இதில் கவர்மெண்ட்டு பணம் போட்டு எது நடத்துது? எதுவுமே கிடையாது. பூரா மக்களை ஏமாற்றி அந்த டோனர் பூரா வாங்கி இருக்க கோயில் காசு, உண்டியல் காசு பூரா வந்து அவங்க சுரண்டுறதுக்காண்டி தான் இந்த வேலையே நடக்குது. வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதை கும்பாபிஷேகம் ஒரு பேர். வேற வச்சு எத்தனை கோடி ரூபா அதில் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு தெரியல. கட்சி நிகழ்ச்சி தான் ஃபுல்லாக அரங்கால குழு போட்டிருக்காங்க. அரங்கால குழுவை தவிர அதுக்கு தனியாக ஒரு பாசு அவங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்குறாங்க. கட்சிக்காரங்க மட்டும் தனியாக பாசு. பொதுமக்கள் உள்ளூரில் இருக்க பொதுமக்களுக்கு உள்ள பக்கத்தில் போகிறதுக்கு அனுமதியே இல்லைன்றாங்க. இப்போ உள்ளூர் லோக்கலில் இருக்க பொதுமக்கள் தான் உள்ளே வரணும். அவங்களுக்கு அனுமதி இல்லை. கட்சிக்காரங்களுக்கு தான் உள்ள அனுமதி. அந்த இது போர்டு அரங்காவலர் அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அனுமதின்றாங்க. இப்போ கட்சி நிகழ்ச்சி தானே அது. இது வந்து இது கிடையாது, பொது இது கிடையாதுல்ல.